Hi my dear friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுமக்கள் மனுக்களை உடனடியாக தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சிஎம் போன வாரம் சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அது செய்தி வெளியீட்டில் 13/7/2023 இந்த டேட்டில் சிஎம் வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது பூர்த்தி செய்கிறது தான் அரசாங்கத்துடைய வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு பட்டா வேணும், பட்டா பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அது பல ஆண்டு காலமாகவே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? இப்போ ஒரு பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நாளையோ 20 நாளையோ மாற்றிட முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு டைம் ரொம்ப எடுத்துக்கிறது. ரொம்ப எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகர்கள், அதாவது இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய இந்த விஓ, இந்த ஆர்ஐ, இந்த தாசில்தார், இவங்க எல்லாமே ரொம்ப பெண்டிங் போடுறாங்க. இந்த பெண்டிங் போடக்கூடாது, இதை நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும், அப்படி இல்லைனா உங்கள் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மக்களுக்கு சாதகமான ஒரு நியூஸாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துடைய ஒரு எண்ணம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று, அதாவது 13/7/2023 தலைமைச் செயலகத்தில் முதல்வரின் முகவரித்துறையில் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்வரின் தனிப்பிரிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிஎம் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே தனியாக இருக்குது, போர்ட்டல். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா சிஎம்க்கு டேரெக்டாக நம்ம சொல்லலாம். சிஎம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டல் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அந்தந்த மாவட்டத்துக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நான் பட்டா ரொம்ப நாளாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டேன், ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு பட்டா பேர் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிஎம்கே டேரெக்டாக கொடுக்குறீங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய பீப்புளும் நிறைய பேர் அதிகமாக இந்த வருவாய்த்துறைக்கு மேலே தான் கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. அதை எடுத்து பார்த்து அந்த சிஎம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாமே எங்களுக்கு அதிகமாக வருது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ண முடியுமோ அதை மக்களுக்கு கொண்டு சேருங்க, அந்த விஷயத்தை சீக்கிரமே பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. காவல்துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, இந்த 2 துறையிலேருந்து தான் அதிகமாக எங்களுக்கு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் எங்களுக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் சீக்கிரமே மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய காலத்துலேயாவது இந்த பட்டா மாறதாக இருந்தாலும் சரி, இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய என்ன ஒரு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய சேவைகளையுமே சீக்கிரமே பார்த்திங்கன்னா நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு நியூஸில் செய்தி வெளியீடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.